இன்றைய இனிய காலை நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தியானத்துக்கு வகுப்புக்கு நாம செல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம தியானம் நம்ம இன்னும் நமக்கு என்ன கொடுக்கிறது அப்படிங்கிறது நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது நாம இந்த வாரம் 2வது வாரம். இந்த 2வது வாரத்துல நாம உடல் நலத்தை பத்தி கத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த உடல் நலம் அப்படிங்கிறது நமது மனதாலையும் சேர்ந்திருக்கு, உணர்வாலையும் சேர்ந்திருக்கு. அப்படி மனமும் நலமாக இருக்க வேண்டும், உடலும் நலமாக இருக்க வேண்டும், அப்புறம் நம்ம உணர்வுகளும் நலமாக இருக்க வேண்டும். அப்படி எல்லாமே நலமாக நமக்கு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு பொதுவான இல்லைன்னா முழுமையான ஒரு நலமானது நமக்கு கிடைக்கிறது. அந்த முழுமையான நலம் நம்ம கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும் விதம் வேறையாக இருக்கும். அதாவது முழுமையான ஒரு சந்தோஷத்துல ஒவ்வொரு நாளையும் நம்ம எதிர்பார்க்கணும். ஆஹா, இன்னைக்கு நம்ம பொழுது விடிந்து விட்டதே, இது நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம கொண்டு போறோம், இன்னைக்கு புதுசாக ஏதாவது நம்ம கத்துக்கலாமா, அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு எதிர்நோக்கோடு ஒவ்வொரு நாளும் நமக்கு அமையும் போது நாள் போறதே தெரியாது. மொத்தத்துல நமது வாழ்க்கை ஒரு பயனுள்ளதாக இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஒரு நினைச்சுக்கோங்க, அப்படி ஒரு முழுமையான அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த நாம் செய்யும் இந்த தியானம். முழுமையான ஒரு வாழ்க்கையை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடியது இந்த தியானம். இந்த தியானத்தை நம்ம ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் பண்ணினோம், 2 நாள் பண்ணினோம், அப்புறம் வேற ஏதாவது வேலை வந்துருச்சு, திரும்பி அதை விட்டுட்டோம் அப்படிங்கிறது இல்லாம திரும்பி நம்ம எடுக்கிறோம். அப்படி விட்டு 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 பண்ணாம இன்னைக்கு எடுத்தோம்னா நம்ம கண்டினியூஸாக ஒரே மாதிரி நம்ம தினம் நம்ம இந்த தியானத்தை நம்ம பிராக்டிஸ் செய்யும் போது நமக்கு இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள், நமது வாழ்க்கையே உருமாறக்கூடிய நிலை நமக்கு வருகிறது. அந்த உருமாறக்கூடிய நிலை நமக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையானது ஒரு புது அர்த்தத்தோட புது பொலிவோட நமக்கு கிடைக்கிறது. நம்ம இந்த தியானத்தை வாழ்க்கையை ஒரு ஒரு அங்கமாக ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி தோணாது. இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிடுறோம், எப்படி இருந்தாலும் நம்ம தூங்குறோம். ஒரு வேளை நம்ம தூங்குறது 7 மணி நேரம் தூங்காம இருக்கலாம். ஆனா 4 மணி நேரம் நம்ம தூங்குறோம். 4 மணி நேரம் தூங்கலையா, 6 மணி நேரம் தூங்குறோம். ஆனா தூங்காம இல்லை, ஒரு நாள் கண்டிப்பா நம்ம தூங்குறோம். அதே மாதிரி சாப்பிடுறது கூட நம்ம 3 மணி நேரம் சாப்பிடுறோமா, இல்ல 2 மணி நேரம் சாப்பிடுறோம், 3 தடவை நம்ம சாப்பிடுறோமா, இல்ல 2 தடவை நம்ம சாப்பிடுறோமா, இல்ல ஒரு தடவை நம்ம சாப்பிடுறோமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முறை நம்ம சாப்பிடாம இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த தூக்கம், இந்த நம்ம உணவு உட்கொள்ளுதல், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஒவ்வொரு நாளுடைய ஆக்கிவிட்டதோ, அதே மாதிரி இந்த தியானத்தையும் நம்ம ஒரு அங்கமாக ஆக்கி கொண்டுட்டா அதுக்காக நம்ம தனியாக தியானம் பண்றதுக்கு ஒரு டைமையோ இல்ல ஒரு நேரத்தையோ எடுக்கணுங்கிறது நமக்கு கிடையாது. இந்த மாதிரி நமக்கு உள்ள ஒரு நம்முடைய உட்பகுதியா ஒண்ணு ஆகும்போது நம்ம தானாகவே சென்று தியானம் பண்ணிக்கிறோம். அப்படி இந்த தியானம் பண்ணும்போது நாம இந்த வாரம் ஃபுல்லா பார்த்ததுல முதல்ல நாம உடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது நாம வெறுமை, அதாவது எம்டினஸ் நம்ம சொல்லக்கூடிய தியானத்துல எப்படி போகிறோம் அப்படிங்கறது நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நமக்கு 3 மூலங்களின் வழியாக நமக்கு சக்தியானது கிடைக்கிறது. அதாவது வெளியிலிருந்து வெளி மூலத்திலிருந்து கிடைக்கும் சக்தி, உள் மூலத்திலிருந்து கிடைக்கும் சக்தி, அப்புறம் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மனமானது எப்படி இருக்கு, உணர்வுகள் எப்படி இருக்கு, உணர்வுகளை நம்ம மாஸ்டர் பண்ணணும். உணர்வுகளை நம்ம மாஸ்டர் பண்ணினாதான் நம்மளால அந்த இதை நம்ம எப்படி நம்ம ஒரு நல்ல முறையில் ஒரு கட்டுக்கோப்பாக நமது உணர்வுகளை நம்ம எப்படி வைத்துக் கொள்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் மனம் எப்படி நலமாக வாழறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது நினைவாற்றல், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது, இந்த நினைவாற்றல்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இந்த நினைவாற்றலோட ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம்,
ஒவ்வொரு நேரமும் வாழ்கிறோம், ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்றது. அதாவது இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது வந்து வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கணத்திலும் நமக்கு என்ன அனுபவங்கள் வருகிறதோ அந்த அனுபவங்களை நாம வந்து கூர்ந்து கவனித்துக் கொள்கிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு கணத்திலையும் நமக்கு வந்து ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த அனுபவங்களோட நாம வந்து முழு மனதோட அந்த அந்த அனுபவங்களை நாம கூர்ந்து கவனித்துக் கொள்கிறோம். அதுதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. இதை வந்து சிம்பிளா நம்ம சொன்னோம்னா, எந்த ஒரு வேலையை நாம் செய்யும் போதும் நமக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தோட நாம முற்றிலுமாக அந்த அனுபவத்தில் வந்து கவனம் செலுத்துகிறோம். அங்கேயும் இங்கேயும் மனசை வந்து திரிய விடாம, மனசு வந்து அங்கேயும் இடம் ஆடி போகாமல், நம்ம வந்து என்ன நடக்கிறதோ அதுல வந்து நம்ம ஃபுல்லா அப்படி கம்ப்ளீட்டா அதுல நம்ம இருப்போம். இப்ப வந்து நம்ம வந்து தினமும் வந்து இப்ப எல்லாருமே நம்ம வாக்கிங் போறோம். காலையில வந்து பார்க்குக்கு வந்து வாக்கிங் போறோம், ஒரு கார்டனுக்கு வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி வாக்கிங் போகும்போது நாம வந்து நார்மலா என்ன பண்ணோம், ஒரு 5 சுத்து சுத்தணுமா, கரெக்டா 5 சுத்து சுத்துவோம். 1 மணி நேரம் நம்ம வாக்கிங் பண்ணணுமா, பண்ணிடுவோம், திரும்பி வந்துடுவோம். அதுதான் நடக்குது. ஆனா நினைவாற்றல் படி நாம செய்யும் போது, நாம வந்து நடக்கும்போது அந்த பூமி வந்து எப்படி இருக்கு, அந்த இடத்துல வந்து புல் இருக்கா, இல்ல கல் இருக்கா, மேடு பள்ளம் இருக்கா, இல்ல அதுல வந்து மணல் போட்ட ஒரு பாதையாக இருக்கிறதா, இல்ல வந்து அது வந்து நம்ம அந்த தார் போட்ட ஒரு பாதையாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, நாம் நடக்கும்போது அந்த ஃபீல் எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, நாம போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய செடி, மரம், கொடி, பூக்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம மனதானது இங்கேயும் அங்கேயும் போகாமல் கண்டிப்பாக அந்த ஒரு பூவையோ இல்ல வந்து அந்த ஒரு செடியவோ அதை ரசிக்கிறோம். இப்ப வந்து ஒரு பூவை பார்க்கிறோம் அப்படின்னா கூட, அந்த நடக்க போல ஒரு ரோஜா பூ பூத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த ரோஜாவை நம்ம பார்க்கறது நார்மலா பார்ப்போம். ஓ, அங்க சிவப்பு ரோஜா தானே, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த சிகப்பு ரோஜாவை நம்ம உற்று நோக்கும் போது அதோட இதழ்கள்ல ஒரு மேல மட்டும் கொஞ்சம் வந்து அடர்த்தியான கலர், டார்க் கலராக இருக்கும். போக போக கீழே வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அதுலவே வந்து ஒரு இரண்டு இதழ்கள் வந்து இந்த கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம். அதாவது அந்த சைஸ்ல சின்னதாகவோ பெருசாகவோ இருக்கலாம். அந்த இதழ்களின் அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கு நெடுவுல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்கள் எப்படி இருக்கு, மகரந்த தூள்கள் எந்த வந்து எல்லோ கலர்ல இருக்கு, இப்படி நாம வந்து முழுவதாக அந்த ஒரு நம்ம அந்த ரோஜாவை பார்த்து நம்ம அதுல என்ன இருக்குன்னு கவனம் செலுத்தும் போது அதுதான் நினைவாற்றல். அப்படி நம்ம அந்த பூவை பார்க்கும்போது நமது மனமானது வேற எதையும் நினைக்காமல் அந்த பூவையே ஒன்றி பார்க்கிறது தான் இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது. எப்ப நாம வந்து இந்த நினைவாற்றல்ல பண்ணி நம்ம ஒரு சமாச்சாரத்தை பார்க்கும்போது நம்ம வந்து கண்ணை மூடி உக்காந்தா அந்த நம்ம எதை பார்த்தோமோ அது ஒரு நாளாக இருக்கலாம், 2 நாளுக்கு அப்புறமா கூட இருந்தாலும் அப்படி நம்ம கண்ணு முன்னாடி போட்டோ மாதிரி வரும். அது நம்ம நினைவாற்றலோட ஒரு நல்ல ஒரு பவர். அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து எந்த செய்தாலும் எது பண்ணினாலும் நம்ம அதுக்குள்ள முழுமையாக நம்ம இருக்கிறது தான் வந்து இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது. அந்த ஒவ்வொரு கணமும் நமக்கு ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் வருது, வராம இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இந்த கணம் எப்படி இருக்கோமோ அடுத்து வந்து ஒரு 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 20-30 கணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் மாறிடுவோம். அப்படி நொடிக்கு நொடி நம்ம மாறுகிறத அந்த அனுபவங்களை வந்து நம்ம கோப்பாக எப்படி இருக்குங்கிறது வேற மனசுல எதுவும் நினைக்காமல் நம்ம பார்க்கணும். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா 100% நாம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதுக்குள்ள நாம இருக்கிறோம். அதே மாதிரி அத நினைவாற்றல் செய்யும் போது நம்ம கடந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு நடச்சதுன்னா நாம வந்து அதை வந்து நம்ம வந்து பாக்குறது கிடையாது. அதே வந்து நினைக்கிறது கிடையாது. அத அவர் வந்து அதே மாதிரி வந்து நம்ம வந்து எதிர்காலத்துல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம வந்து கணக்கு போடாம நிகழ்காலத்துல 100% நம்ம அதுக்குள்ளேயே அங்கேயே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம மற்ற
இது என்ன நடக்கிறது, என்ன பண்றதுங்கிறது நினைக்காமல் இருக்கிறோம். அதே மாதிரி அந்த நிகழ்வானது நம்ம அனுபவம் பண்ணும்போது அதை நம்ம வந்து தீர்மானிக்கிறது கிடையாது, தீர்ப்பு பண்றது கிடையாது. நான் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி எதுவுமே எடுக்கிறது, இது நல்லதா கெட்டதா, பயனுள்ளதா பயனில்லையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கிடைக்காம நம்ம 100% அந்த நொடியிலே அந்த கணத்துக்குள்ளே இருப்பதுதான் இந்த நினைவாற்றல். இந்த நினைவாற்றலை பத்தி திக் வந்து திக் நாத் ஹான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து ஒரு புஸ்தகம் எடுத்திருக்காரு. அது வந்து மிரக்கிள்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புஸ்தகம். அவர் வந்து ஒரு வியட்நாமை சேர்ந்த ஒரு புத்த துறவி. அந்த துறவி வந்து ஒரு சின்ன புஸ்தகத்தையே எழுதியிருக்கார், நம்ம எப்படி மைண்ட்ஃபுல்னஸாக, எப்படி நினைவாற்றலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து அவர் சொல்லும்போது அந்த அந்த புஸ்தகத்துல ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு, நம்மளை சுற்றி எப்பவுமே அதிசயங்கள் தான் இருக்கு. அதிசயத்தை நம்மை சுற்றி அதிசயங்கள் இருக்கின்றன. எப்படி அதிசயம்? ஒரு செடி வளர்ந்திருக்குன்னா அது ஒரு அதிசயம். ஒரு மரம் இருக்கா, அது ஒரு அதிசயம். இந்த விரிந்து இருக்கும் இந்த ஆகாயம், அது ஒரு அதிசயம். கடல் கடல் ஒரு அதிசயம். இப்படி எல்லாமே அதிசயமா இருக்கு. ஒரு குழந்தையோட கருவிழி கூட அதிசயம். அதே மாதிரி நாமே போது அவர் அதிசயமான படைப்பு. இப்படி அதிசயத்தை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அதிசயங்களோடு நம்ம வாழ்ந்து தான் இருக்கோம். ஆனா நம்ம என்னைக்காவது அது அதிசயம்னு நினைத்து பார்க்கிறோமா? கிடையாது. நான் செடி பாட்டுக்கு செலவு வளருது, அது பாட்டுக்கு அது இருக்கு. அவ்வளவு நான் குழந்தை வந்தாலும் நம்ம அதுல கொஞ்ச நேரம் தூக்கி கொஞ்சி விளையாடிட்டு விட்டுறோம். ஆனா அவர் அதுல சொல்லும் போது ஒவ்வொன்றுமே ஒரு அதிசயம் தான். அப்படி எதுக்கு நமக்கு அது அதிசயமாக படலை அப்படின்னு கேட்டா, நாம இந்த நினைவாற்றலோடு இல்லை. இந்த நினைவாற்றலோடு நாம இருக்கும்போது ஒவ்வொன்றுமே அதிசயம் அப்படிங்கறது நாம உணர்கிறோம். ஏன்னா ஒரு செடியவோ ஒரு இலையோ நம்மளால உருவாக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மரத்திலேயோ ஒரு செடியிலையோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புக்ல நான் படிச்சேன், ஒரே மாதிரி இருக்காதாம். இலைகள் பார்க்க நமக்கு ஒரே மாதிரியாக இருந்தா கூட அதுக்குள்ள ஒரு சின்ன, அதாவது மைன்யூட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நாம உணர்ந்து பார்க்கக்கூடியதுதான் இந்த நினைவாற்றல். இந்த நினைவாற்றல் நம்ம இருக்கும்போது நம்ம இருத்தல் நிலையில் இருக்கிறோம். அதை டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தல் நிலையில் கிடையாது, இருத்தல் நிலையில் நாம இருப்போம். அதாவது அதோடு அது ஒன்றாகி போகிறது தான் இருத்தல். இருத்தல் அப்படிங்கிறது நம்ம புதுசா நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கிடையாது. அது நம்ம அது இருக்கும்போது அந்த நிலையில் அது ஒன்றாகவே நம்ம இருப்போம். இப்ப நம்ம ஒரு கார் நம்ம டிரைவ் பண்றோம். டிரைவ் பண்ணும்போது முதல்ல கத்துக்கிறோம். கத்துக்கும் போது அது கற்றுக்கொள்ளும் நிலை, அதாவது லேர்னிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேர்னிங் ஸ்டேஜையே கொஞ்ச நாள் நம்ம ஓட்டி ஓட்டி பார்த்தோம்னா அடுத்தது டூயிங். அப்ப நமக்கு தெரியும், இந்த லெஃப்ட்ல போனா இப்படி வண்டியை கொண்டு போகணுமா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணுவோம். ஓ, அங்க லெஃப்ட் டேர்னிங் வருது, கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துட்டு போகலாம். ரைட் வருதுன்னா அதை முன்னாடி நம்ம கணிச்சு கொஞ்சம் 2 நிமிஷம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம அது மனதுக்குள்ள வரும். ஆனா நம்ம இருத்தல் நிலைன்னு வரும்போது அது உங்களுக்குள்ள அவ்வளவு தூரமா அது ஒன்றாகி விட்ட பின்னாடி லெஃப்டோ ரைட்டோ உங்களுக்கு கவலையே கிடையாது. இவன் ஒரு செகண்டுக்கு முன்னாடி கூட உங்களால ரைட் லெஃப்ட்ல திருப்ப முடியும்னா கண்டிப்பாக திருப்ப முடியும். ஏன்னா அதோட இருத்தல் நிலைக்கு வர்றது. அப்படியேதான் இருக்கக்கூடிய இருத்தல் நிலைக்கு நாம் இந்த நினைவாற்றல் கொண்டு போகிறது. அப்படி இருத்தல் நிலையில் இருக்கும்போது நம்ம எதையுமே இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, இது சரியில்லை அது சரியில்லை, இதை சரி பண்றோங்கிற நிலையில் இல்லாமல் என்ன இருக்கோ அதோட நம்ம 100% ஒன்றாகி அதோட கவனமாக அதோட நாம இருக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி நாம இருத்தல் நிலையில் இருக்கிற போது நமக்கு வேற எதுவுமே மனசுக்குள்ள வர்றது கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்த நினைவாற்றலை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன வருகிறது என்றால், புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறது நினைக்கிறது. இப்ப நம்ம இந்த பூவையே பார்த்தோம், இந்த எக்ஸாம்பிள பார்த்தப்போ அந்த பூவை நாம எப்படி இருக்குங்கிறத ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி புதுசாக பார்ப்போம். ஒரு தடவை நம்ம பண்ணும்போது நாளைக்கு இன்னொரு புதுவாக ஒரு மலரை பார்க்கும்போது அதுல என்ன இருக்கு அப்படிங்கறது அதை பார்க்க போறோம். அப்படி புதுசாக புதியதாக ஏதாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமானது நமக்கு வருது இந்த நினைவாற்றல் நமக்குள்ளே இருக்கும் போது. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மத்தவங்க கிட்ட நம்ம தாராளமாக பகிர்ந்து கொள்ளும் தன்மை இருக்கு. ஏன்னா இந்த நினைவாற்றலை ஃபாலோ பண்ணும்போது
நமக்கே தெரியுது நமக்கு உள்ள வந்து ஒரு அபரிதமா இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப மிகையாக இருக்கு. நல்லா ஃபுல்லா நிறைய அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அளவுக்கு வந்து நமக்குள்ள அந்த இருக்கு. அப்படி அந்தக்குள்ள நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வந்து மற்றவங்களோட தாராளமாக பகிர ஆரம்பிக்கிறோம். அது அன்பாக இருக்கலாம், இல்ல நம்ம பணமாக இருக்கலாம், இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு கலையாக இருக்கலாம். எதுவுமே வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கு உள்ள நம்ம நினைக்கும் போது அதே மற்றவங்களோடு நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரீயாவே ஷேர் பண்றோம். அதாவது ஃப்ரீ மீன்ஸ் ஓப்பனா ஷேர் பண்றோம். அதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து நான் மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கறதுனால எனக்கு தெரியறத மத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். அப்படிங்கிற ஒரு நிலையில வரும்போது நம்ம வந்து உள்ளேயும் நம்ம விரிவடைகிறோம். அது மட்டும் இல்ல, புறம் பேசுதல் அப்படின்னு நாம சொல்லுவோம். மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறது, மற்றவங்களை இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க இல்லாத போத்து அவங்கள பத்தி பேசுறது காசிப் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம பேசக்கூடிய ஒரு நிலை நமக்கு தேவை இருக்காது. ஏன்னா நாமளே எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதுக்குள்ள 100% இருக்கும்போது இந்த புறம் பேசுதல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அந்த புறம் பேசுதல் வந்து பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் சொல்றாரு வந்து அது நம்முடைய ஆத்மாவுக்கே ஒரு விஷயம், அது வந்து ஒரு விஷம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று அது. அந்த மாதிரி என்னால அந்த மாதிரி ஒண்ணு ஒரு புறம் பேசுதல் அப்படிங்கறத வந்து நாம வந்து செய்ய வேண்டிய தேவையும் இருக்காது. இப்படி இந்த நினைவாற்றல் நமக்கு வந்து பல வகையான மாற்றங்களை நமக்குள்ள கொடுக்கறது. நமக்கு வந்து ஒரு நல்லதாக எதை பார்த்தாலும் ஃபுல்லா நம்ம அதுக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 உதாரணம் சொன்னோம்னா நமது வாழ்க்கையில வந்து எப்பவுமே அந்த நினைவாற்றல் நமக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்போ வந்து நமக்கு வந்து போன் அடிக்குது, மொபைல் வந்து யாரோ நம்மள கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த நம்பரை பார்த்தோம், பேரை பார்த்தோம், ஓ இவங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் வந்து நம்ம நினைச்சிட்டு, ஓ அவங்க அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நினைவாற்றலோட நம்ம போனை ஆன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறதுங்கிறதுல மட்டும் நம்ம முழு கவனம் செலுத்துகிறோம். நாம அவங்களோட பேசுறது வந்து ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல நம்ம முழுமையாக இருக்கோம். அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். கம்ப்ளீட்டா அவங்க சொல்றது வந்து 100% நம்ம வந்து உள்ள எடுத்துக்கிறோம். இது வந்து நினைவாற்றலோடு செய்யக்கூடிய செயல். ஆனா வந்து நாம வந்து நடைமுறையில நம்ம எப்படி பண்றோம்னா, இப்போ மொபைல்ல வந்து அடிக்குது, நம்ம போனை எடுக்கிறோம். எடுக்கும் போதே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு டிவியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த வால்யூமை குறைப்போம். இல்லைன்னா வேற ஒரு இவங்க பக்கத்துல யாராவது இருந்துட்டு அவங்க கிட்ட ஏதாவது செய்கையில நம்ம பேசிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்போம், நம்ம மனதை அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து நம்ம என்ன அவர்கிட்ட பேசுறோமோ அது நம்ம மனசுல ஃபுல்லா வந்து தங்காது. அதனால நம்ம அவர் இன்னும் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம இது யோசிச்சுட்டே இருப்போம். அதனால வந்து நம்ம எந்த ஒரு வேலை பண்ணும்போது முழு மனதாக அதுல நம்ம 100% இருக்கிறது தான் இந்த நினைவாற்றல் அப்படிங்கறது சொல்றோம். அந்த ஒரு கணத்துக்கு கணம் வரக்கூடிய ஒரு அனுபவங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். சிம்பிளாக சொல்லணும்னா அதே மாதிரி இப்ப நம்ம சாப்பிடும்போது நம்ம எத்தனை பேர் வந்து என்ன சாப்பிடுறோங்கிறது நம்ம பார்த்து சாப்பிடுறோம். டிஃபன் இருக்கு, எல்லாம் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். இட்லி இருக்கு, சட்னி இருக்குன்னா நம்ம இட்லி சாப்பிடுறோம், சட்னியை தொட்டு சாப்பிடுறோம், அடுத்து எழுந்து போயிடுறோம், அடுத்து என்ன இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுறது. ஆனா வந்து இந்த திக் நாத் ஹான் அப்படிங்கிறவர் அந்த புஸ்தகத்துல சொல்றார், சாப்பிடும்போது நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து நம்ம டிஃபன் நம்ம மேடை மேல இருந்ததுன்னா, நம்ம பிளேட்ல இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கு, அந்த இட்லியானது மல்லிகைப்பூ இட்லியா இருக்கா, அது மேல வந்து நல்ல வெள்ளை கலரா இருக்கா, இல்ல வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கா, மேல வந்து நல்ல ஸ்மூத்தா இருக்கா இல்ல ரவ ரவையா இருக்கா, அது வந்து நல்ல வந்து உப்பி வந்திருக்கா இல்ல பிளாட்டா இருக்கா, இப்படி எந்த மாதிரி அந்த இருக்கு அப்படிங்கறது ஒரு கணம் அதை வந்து இட்லிய பார்த்துட்டு அடுத்தது நம்ம சட்னியும் பார்த்துட்டு அது இதை தொட்டு நம்ம வாயில சாப்பிடும் போது அதனுடைய ருசியான நமக்கு ஃபுல்லா நமக்கு வந்து அது நம்ம ருசியை வந்து நம்ம உணர்ந்து சாப்பிடணும். ஆனா நாம எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி சாப்பிடுறது இல்ல. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேலை பண்றோம், வேலை பண்ணும்போது அந்த ஒரு நேரத்துக்கு அந்த ஒரு வேலை நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா ஒரு நேரத்துல நம்ம 4 வேலை 3 வேலை பண்றோம், மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்றோம். அந்த மல்டி டாஸ்கிங்கும் தேவையில்லாத ஒன்று. ஒரு நேரத்துல ஒரு வேலை செய்வது வந்து ரொம்ப உகந்த ஒன்று. இதைதான் நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாமே சொன்னாங்க.
ஒரு நேரத்துல ஒரு வேலை செய்தால்தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னையெல்லாம் நமக்கு எல்லாருமே நம்ம வந்து சின்னவங்களா இருக்கப்பெல்லாம் கேட்டிருப்போம். வந்து ஒரு வேலையை ஒரு தடவை ஒரு நேரத்துல நம்ம செய்யணும். ஒரு வேளை 2 வேலை செய்யறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நினைவாற்றலோடு வாழ ஆரம்பிக்கும் போது அதுல வந்து ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அனுபவமானது நமக்கு கிடைக்கிறது. இப்ப வந்து நம்ம தினம் பண்ணக்கூடிய ஒண்ணுதான். நமக்கு வந்து காஃபி வருது. காஃபி வந்து நம்ம கிட்ட குடுத்துட்டு போறாங்க. அந்த காஃபியை நம்ம என்ன பண்ணுவோம்? காஃபியை வாங்குவோம். வாங்கி அந்த கீழே அந்த டவரால வந்து ஒரு 3 தடவை இப்படி இப்படி ஆத்துவோம். ஆத்திட்டு வந்து நம்ம வந்து அந்த காஃபியை வந்து வாயில போட்டு குடிக்கிறோம். அது சின்ன டம்ளரா இருந்தா ஒரு 4 தடவை குடிப்போமோ என்னமோ. பெருசா இருந்தா ஒரு 6 தடவை வந்து நம்ம வாயில போட்டு குடிச்சு இவ்வளவுதான் ஃபினிஷ்டு. காஃபியை குடிச்சோம், அதை வச்சுட்டோம், டம்ளரை போயிட்டோம், அவ்வளவுதான். அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறதுக்காக நாம வந்து போகிறோம். ஆனா இந்த புஸ்தகத்துல சொன்ன மாதிரி மிரக்கல்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புஸ்தகத்துல நம்ம சொல்லும் போது நம்ம காஃபியை கையில எடுத்தோம்னா அதோட டம்ளர் எப்படி இருக்கு, அதை வந்து நம்ம ஆத்தும் போது அது எப்படி இருக்கு, டிகாஷன் மேல இருக்கா, இல்ல வந்து பால் அதிகமாக இருக்கா, என்ன ப்ரௌன் கலர்ல இருக்கா, இல்ல லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கா, எந்த கலர்ல இருக்கு, நம்ம ஆத்தும் போது அது நுரை எப்படி இருக்கிறது, அதை நம்ம குடிக்கும் போது வாயில வைத்து சாப்பிடும் போது அதோட சுவை எப்படி இருக்கிறது, அதாவது சுகர் அதிகமா, சுகர் கரெக்டா இருக்கா, இல்ல நல்ல ஒரு கசப்பு தன்மையோட இருக்கா, எப்படி இருக்குங்கிறது அதை நம்ம உணர்ந்து சாப்பிடுவது தான் இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது. எப்படி நம்ம வந்து வந்து காஃபி சாப்பிட்றத வந்து எப்படி நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து அனுபவித்து நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பண்றோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் விட ஒவ்வொரு காரியமும் நாம் செய்யும் போது எல்லாமே வந்து நன்றாக இருக்கிறது. நல்லா நமது வாழ்க்கையில மாற்றம் மட்டும் இருக்கு. நம்ம கவனம் ஃபுல்லா அதுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த நினைவாற்றல் மாற்றத்தையும் நமக்கு இந்த தியானமானது கொண்டு வருகிறது. ஆனால் நாமளே கொஞ்ச நாள் பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப என்ன நடக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கமே, நம்ம வந்து நல்லா அப்சர்வ் பண்றோமே அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு மாற்றம் நமக்கு இந்த தியானமானது கொடுக்கிறது. ஸோ இப்ப வந்து நம்ம தியானத்துக்குள்ள செல்லலாம். மாஸ்டர்ஸ், நாம் செய்யும் தியானம் அனாபானசதி தியானம். இந்த தியானத்துக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை. கண்களை கட்டிட்டு கம்ஃபர்டபுளாக தரையிலோ இல்ல வந்து நீங்க சோஃபாக்குள்ளேயோ உட்கார்ந்துக்கங்க. கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து மடிமேல வைத்துக்கொண்டு நம்மளுடைய நார்மலான சுவாசத்தை கவனியுங்கள். நம்ம வந்து இந்த தியானம் செய்யும் போது நம்ம வந்து முதல்ல வந்து இதயத்தை உணர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல், அடுத்தது வந்து மூச்சு விழிப்பு நிலை தியானம் அப்படின்னு பண்றோம். அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்லுகிறோம். மூடி அமைதியாக அமருங்கள். உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை உடம்பில் உள்ள ஒவ்வொரு தசையிலும் நீங்கள் தளர்த்தி கொள்ளுங்கள். ஒரு நீண்ட ஆழமான மூச்சை எடுத்துக்கொள்ளவும்.
மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சை எடுத்து விடவும் இன்னும் 2 முறை நீண்ட மூச்சை எடுத்து விடவும் ஒரு உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு. இப்போது உங்க ஒரு கையவோ 2 கையவோ எடுத்து உங்க இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளவும் நம்முடன் ஒரு கணம் கூட பிரியாத அந்த இதயம், துடித்துக் கொண்டே இருக்கும் இதயம், அந்த இதயத்தின் துடிப்பை உணருங்கள். நம்ம அன்பான இதயத்தோடு உறவு கொள்ளும் தருணம் இது. உங்கள் இதயத்தோடு உறவாடும் நேரம் இது. அதன் துடிப்பை நாம் உணர்கிறோம். இப்போது உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களது திருமண நாளாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், நீங்கள் விடுமுறைக்கு சென்ற ஒரு அழகான மலைப்பிரதேசமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான அந்த நிகழ்ச்சியை நினைத்துக் கொண்டு இந்த மகிழ்வான உணர்வுகளால் இதயத்தை நிரப்புங்கள்.
நன்றி தெரிவித்தல், அன்பு, மகிழ்ச்சி இவற்றால் நிரப்புங்கள். அந்த உயர்ந்த உணர்வுகளை உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் நிரப்பி அதை இந்த உலகத்தின் ஒவ்வொரு கோடிக்கும் பரப்புங்கள். இப்போது விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து நமது மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் மேல் இருக்கும் கைகளை எடுத்து அவைகளை ஒன்றிணைத்து விரல்களை ஒன்றிணைத்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். நமது இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். மூக்கிற்கும் மூக்கு நுனிக்கும் உருவங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்து இயல்பான சுவாசத்தை கவனிக்கவும். சுவாசத்தை வலுக்கட்டாயமாக உள்ளிழுக்கவோ வெளிவிடவோ தேவையில்லை. உங்களுடைய வழக்கமான உங்கள் மூச்சை கவனிக்கும் போது எண்ண அலைகள் குறைந்து வெற்றிடத்தில் இருக்கிறீர்கள். அந்த வெற்றிடத்தின் போது கிடைக்கும் பிரபஞ்ச அலை நீங்கள்
என்னையும் மறந்து உங்களையும் மறந்து மூச்சு ஒன்றையே நினைவில் கொள்ளுங்கள். மூச்சின் மேல் கவனம் இருக்கட்டும்.
உங்கள் மாஸ்டர். மூச்சின் மேல் கவனம் இருக்கட்டும்.
மூச்சின் மேல் கவனம் இருக்கட்டும்.
மூச்சோடு ஒன்றாகுங்கள். நாம் நன்றி தெரிவிப்போம். நேரம் வந்துவிட்டது மாஸ்டர். நாம் நம்மை இவ்வுலகத்துக்கு கொண்டு வந்த நமது தாய் தந்தையர் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நமக்கு அறிவை வாரி வழங்கிய ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. நமது பிரதிபலிப்பாக இருக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி. வாழ்வில் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த உலகிலே வாழும் ஒவ்வொரு உயிரினங்களும் நம்மோடு இணைந்துள்ளன. அவைகள் அனைத்திற்கும் நன்றி. நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழ உதவும் பொருள்களுக்கும் நன்றி. இறுதியாக நமக்கு நாமே நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இந்த நேரத்தை எடுத்து நாம் இந்த தியானத்திற்காக வந்ததற்கு இன்றைய தியானம் எப்படி இருந்தது? எந்த காட்சியை கண்டீர்? எந்த அனுபவத்தை உணர்ந்தீர்கள்? இவைகளை நினைவு கூறுங்கள். தியான அனுபவங்களை நினைவு கூறுங்கள் ஆசான்களே.
உள்ளம் கையை கண்களின் மேல் வைத்துக்கொண்டு 5 நொடிக்கு அப்புறமா கண்ணை திறங்கள். இந்த உலகத்துக்கு வாருங்கள். மெல்ல மெல்ல உங்கள் கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு வாருங்கள் மாஸ்டர்ஸ். உங்க உள்ளங்கையை கண்களின் மேல் வைத்துக்கொண்டு 5 நொடிக்கு அப்புறமா கண்ணை திறந்து ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு மீண்டும் இந்த உலகத்துக்கு வாருங்கள். 5 4 3 2 1. ஒரு நிமிடமானாலும் உங்களுக்கு எப்போது தோன்றுகிறதோ மெல்ல அந்த தியான நிலையை விட்டு வெளிவாருங்கள். இந்த அற்புதமான தியானத்தை நீ எல்லாரும் இன்னைக்கு உணர்ந்திருப்பீர்கள், ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அபிஷியலா இந்த செஷன் இப்ப நமக்கு முடியறது. யாருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தா கண்டிப்பாக அவர்கள் போகலாம். நாம இன்னும் ஒரு 15 நிமிடம் இருக்கிறோம். இந்த தியான அனுபவம், இன்றைய தியான அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கேட்கலாம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் கேட்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், இன்றைய தியானத்தை பத்தி யாராவது ஷேர் பண்றீங்களா? எப்படி இருந்தது அப்படின்னு? அதாவது தெரிவிக்க விரும்ப கையை உயர்த்தி காட்டலாம், இல்லைன்னா சேட்ல போடலாம். நீங்க யார் பேசணும் விரும்புறதுங்கிறது, இல்ல நீங்களே அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். வணக்கம். எஸ் சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்றைய கிளாஸ் வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் நினைவாற்றல் பற்றி சொன்னீங்க, மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி சொன்னீங்க. ரியலி மெயினா நான் நினைக்கிறது என்னன்னா, அது ப்ரெசன்ட்ல இருக்கணும். என்ன ஒர்க் பண்றோமோ அது அதை உணர்ந்து செய்யணும், இன்வால்மெண்ட்டோட செய்யணும். அப்போதான் அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸை உணர முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்புறம் அதுல உணர்ந்து செய்ததுங்கிறது நிறைய எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க, அது நல்லா இருந்தது. நார்மலாவே நம்ம பேசும்போது நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அப்ப ஒருத்தரோட கவனம் நம்மகிட்ட இல்லைன்னா அவர் பேசும்போது நம்ம பேசும்போது தெரியும். அது நம்மகிட்ட கான்சென்ட்ரேட், நம்மளோட இன்வால்வ்மெண்ட் பேசுறாரா அல்லது அவர் மைண்ட் டைவர்ட் வேற ஏதாவது திங்கிங்ல நம்மகிட்ட பேசிட்டு இருக்காராங்கிறது. அதே மாதிரி ஈவன் வீட்டுல கூட லேடிஸ்க்கு உணவு தயாரிக்கும் பொழுதோ செய்யும் பொழுதோ அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட்டும் செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஏதோ செய்யறோம் அப்படிங்கறத செய்யறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அது நீங்க சொல்லும் போது கிளியரா இருந்தது. ப்ரெசென்ட்ல இருக்கணும். ப்ரெசென்ட் அதாவது என்ன சொல்றது, நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் அது உணர்ந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். அதான் அந்த இதுல ரசிச்சு செய்யணுங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது நம்ம இதுல இந்த இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வழியாக நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மலர ஆரம்பிக்கிறது. ஏன்னா நாம அது ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு வழக்கமாக நமக்குள்ள வந்துடுறது. அதனால நாம நினைவாற்றலோடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டைம் சேவ் ஆகும். இல்லைன்னா நம்ம அப்படி குறிப்பா கேட்காம, இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இது பண்ணணும்னு நினைச்சுமே நினைக்கிறதுலயே
ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வரும். அப்புறம் ஃபுல்லா நனவு வராது. திரும்பி அவர்கிட்ட நம்ம வந்து கேட்கவும் முடியாது. அந்த மாரி ஒண்ணு. ஸோ அதனால இந்த நினைவாற்றல் வந்து நமக்கு வந்து நம்ம மைண்ட ஷார்ப்பா பண்றது, என்ன நம்ம அப்சர்வ் பண்ணணுமோ அப்சர்விங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து நம்ம உள்ள எடுத்துக்கக்கூடிய உள்வாங்கும் விதியும் வந்து நமக்கு அதிகமாக தருகிறது. அந்த புஸ்தகம் படிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சின்ன புஸ்தகம் தான் அது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 130, 140 பேஜ் தான் இருக்கலாம். ரொம்ப நல்ல புக்கு. அந்த புக்ல வந்து ரொம்ப ஒவ்வொன்னுமே பார்க்கும்போது, ஓ! இது கூட இப்படி இருக்குமா? இது கூட நமக்கு வந்து அற்புதமா, இது இப்படி பண்ணலாமா? அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுல வந்து அவர் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அவர் வந்து நான் சொன்ன மாரி ஒரு புத்த துறவியாக இருக்கும்போது, அவர் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொருக்கும் அந்த ஒரு மொனாஸ்ட்ரியில வந்து ஒவ்வொரு வேலை குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது இவருக்கு வந்து ஒரு வேலை வருது. அந்த புத்த பிட்சுக்கள்லாம் சாப்பிட்ட தட்டையெல்லாம் இவர் அவங்க தண்ணி போட்டு கழுவி வச்சுருவாங்க. ஆனா மீதி இவங்க வந்து மீதி கழுவி அதெல்லாம் அழகா அடுக்கி தொடச்சு வைக்கணுங்கிறது இவரோட டியூட்டியாக ஒரு ஒரு டைம் வருது. அப்படி வரும்போது அவர் வந்து என்ன நினைக்கிறாருங்கிறா வந்து அந்த பாத்திரத்தை துலக்கும்போது, அதுல மட்டும் தான் நம்ம கவனம் இருக்கணும். அதாவது வந்து அந்த பாத்திரத்துல இருக்க சோப் எப்படி இருக்கு? அந்த பிரஷ் எப்படி இருக்கு? அந்த தட்டோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? நம்ம அது எந்த கோணத்துல வந்து பிடிச்சு வந்து நம்ம அத வந்து தேய்க்கிறோம். அதே மாரி தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு திறந்து விடுகிறோம்? ரொம்ப ஃபுல்லா தண்ணிய திறந்து விட்டுட்டு வேஸ்ட்டா போறதா? இல்ல அந்த தட்டுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கோ, அந்த மாரி தேவையா? அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அ க அது வந்து ஜஸ்ட் அத கழுவி அந்த இடத்துல எங்க அடுக்கணுமோ அடுக்கிடணும். அவ்வளோதான் அந்த நேரத்துலங்கிறார். அப்ப வந்து நம்ம அப்படி கழுவும்போது, நம்ம இத முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு கப்பு டீ சாப்பிடலாமே அப்படிங்கிற நனவு கூட வரக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு மைண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நாம எல்லாருமே பாத்திரம் கழுவுறது வந்து ஒரு சாதாரண ஒரு வேலையாக நாம நினைக்கிறோம். ஆனா அவர் எழுதின பின்னாடி, ஓ! இந்த மாரி இருக்கிறதுல கூட இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது உணர ஆரம்பித்தேன் நான் ஆக்சுவலி. சாதாரண வேலைங்கிறது கிடையாது இது. இதுல கூட இவ்வளவு கவனம் வைக்கணுமா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாரி இந்த நினைவு ஆற்றல்ங்கிறது நீங்க ரொம்ப அழகா அத வந்து இன்னைக்கு சொன்னத வந்து அப்படி ஜாயின் பண்ணி பாயிண்ட்ல சொன்னீங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. இன்னைக்கு தியான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யார் சொல்ல போறீங்க? இன்றைய தியானம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் அமைதியாக இருந்ததா? எப்படி இருந்தது? எஸ் நடராஜன் சார், அன்மியூட் பண்ணுங்க. வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஈவன் கண்ணை திறக்க கூட முடியல. இது முடிஞ்ச உடனே கொஞ்சம் முள்ளமா தான் கண்ணை திறந்து. பட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு தியானம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். தேங்க்ஸ் ஃபார் த குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வேறு யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம என்ன வந்து அனுபவங்கள் வந்ததுங்கிறத வந்து நம்ம ஃப்ரீயா ஷேர் பண்றதுக்காக தான் இருக்கு. அதனால தாராளமாக எது இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சின்ன அனுபவமோ பெரிய அனுபவமோ எதுவாக இருந்தாலும். ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருமே இன்னும் அந்த தியான நிலையை விட்டு வெளியே வரலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பவர்ஃபுல்லான தியானத்தை நீங்க வந்து மேற்கொண்டு எடுத்துட்டு போங்க. ஸோ இன்றைய செஷனை நம்ம இன்றோடு முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். Ta-na-na-na, ta-na-na-na.
எதுதான் இங்க சந்தோஷம், அட எதுதான் சந்தோஷம், எதுதான் இங்க சந்தோஷம், அட எதுதான் சந்தோஷம். வண்ணமில்லா வாழ்க்கையில வழி கிடைச்சா சந்தோஷம், வானம் பார்த்த பூமியில மழை விழுந்தா சந்தோஷம், தேடி போகும் தேனிக்கெல்லாம் பூ கிடைச்சா சந்தோஷம், தேவையில்லா ஆணியெல்லாம் களைஞ்சாலே சந்தோஷம். அட எதுதான் இங்க சந்தோஷம், அட எதுதான் சந்தோஷம், எதுதான் இங்க சந்தோஷம், அட எதுதான் சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.